அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஒசூருக்குள்ள பாத்தீங்கன்னா ஆராவள்ளி அப்படின்ற ஒரு ஊருக்குள்ள தான் வந்திருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது வந்து WC 500 கஜாவோட வந்து உட் சீப்பர் வந்து தான் இன்னைக்கு வந்து டெமோ பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா இதோட வந்து இது வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் மட்டெல்லாம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப வந்து தெளிவான ஒரு முறையில் வரும். அப்படியே காட்டுறோம் பாருங்க டெமோ வந்து எப்படியெல்லாம் இது வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அப்புறமா வந்து எப்படி எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அப்படியே தெளிவாக சொல்றேன் பாருங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஜினுக்கும் சொல்ற மாதிரி தான் இந்த இன்ஜினுக்கும் ஆயில் மட்டும் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கோங்க. வேற எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக வந்து இப்போ கம்ப்ளைண்ட் கிளியர் பண்ணிடலாம். இல்லைன்னா இன்ஜின் மட்டும் சீஸ் ஆயிடுச்சுன்னா அதுதான் உங்களுக்கு வந்து அதிகமாக செலவு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற இன்ஜினுக்கும் இந்த இன்ஜினுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக இழுத்தாலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஓட்டி காட்டுறேன் பாருங்க எப்படி வேலை செய்யுது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, ஆன் பண்ணிக்கணும் பின்னாடி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து எமர்ஜென்சி சுவிட்ச். இந்த எமர்ஜென்சி சுவிட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரிலீஸ்ல இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து முன்னாடி வந்து மாட்டிக்கிச்சு ஓடலாம் மிஷினு, ஏதாச்சும் உள்ள போய் வந்து விழுந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு ஏதாச்சும் நமக்கு அது அறியாம ஏதாச்சும் பிளேடோ இல்லைனா வந்து கம்பியோ ஏதாச்சும் உள்ள போய் நமக்கே தெரியாம நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து எமர்ஜென்சி சுவிட்ச் இப்படி ஆஃப் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா ஆஃப் ஆயிரும். இப்போ ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க எப்படி வேலை செய்யுது அப்படின்றது. வந்து பாத்தீங்கன்னா லோடு வந்து அதிகமா கொடுக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா எக்ஸிலேட்டர் வந்து அதிகமா வைங்க RPM. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லோடு வந்து கம்மியா கொடுத்துட்டு அதிகமான லோடு நீங்க வந்து அப்படின்னா இன்ஜின் வந்து ஆஃப் ஆயிரும். அதனால நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தேங்காய் மட்டையோ இல்லை தேங்காய் பட்டையோ வந்து ரொம்ப வந்து பெருசா சைஸ் போடுறீங்க அப்படின்னா வந்து ஸ்பீடு வந்து கொஞ்சம் RPM வந்து அதிகமா இருக்கும். எப்படி வந்து பாருங்க பொடிப்பொடியா இருக்கு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து இது வந்து வேஸ்டா வந்து தூக்கி போட்டீங்கன்னா டக்கர் வந்து மக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டிப்பர் பயன்படுத்தி நீங்க வந்து இந்த மாதிரி வந்து வேஸ்டா வந்து செடி கடியில போட்டீங்க அப்படின்னா வந்து உரமா மாறும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா 5வது மாசத்துலாம் பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம வந்து பற்றாக்குறை இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் பாத்தீங்கன்னா டக்கரை வந்து ஈரம் காயாது. அதனால வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மிஷின் தேவைப்பட்ட கண்டிப்பா நம்ம ஸ்கில் இந்த மாதிரி மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.